எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, சரியான குழப்படி, எதை செஞ்சாலும் டோன்ட் கேராக இருக்காங்க, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இது. உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்களா? இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இப்படியெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருதா? அப்படியா இருந்தால் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணுங்க. நீங்கள் இந்த குழந்தைய மாற்ற ட்ரை பண்ணுறீங்களா? அப்படி இல்லாட்டி அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ ஒரு பேரண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என் குழந்தை நல்ல பிள்ளை, ரொம்ப ஆக்டிவானவங்க, ஆனால் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் எதை வேணான்னு சொல்கிறேனோ அதை தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு. பல பேரண்ட்ஸுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. இந்த கோபம் வர்றது குழந்தைகள் தவறு செஞ்சால் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? பல நேரங்களில் நான் சொல்கிறத இவன் கேட்கவே மாட்டானா, நாளைக்கு என்ன ஆக போகுதோ இப்படிங்கிற ஒரு பயம் தான் கோபமாக மாறுது. நான் சொல்கிறது சரிதானே? பெற்றோர்கள் அவர்களே, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு குழந்தை உங்கள் பேச்சை ஒரு சின்ன வயசில் கேட்கல அப்படின்னா அதோட அர்த்தம் அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல, அவங்க உங்களை மதிக்கலை அப்படிங்கிறது இல்லை. அந்த குழந்தை தன்னுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய எல்லைகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சரியாக சொன்னால் அவங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுடைய சுதந்திரத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இதனால எல்லாத்தையுமே நீங்கள் அவங்களுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. குழந்தைகளுக்கு எல்லை இருக்கணும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு அன்பும் சுதந்திரமும் கட்டாயம் இருக்கணும். சில நேரங்களில் நம்ம கோபமாக மட்டும் பேசுகிறோம். எப்படி பேசணும் தெரியுமா? சொன்னா கேளு, வேணான்னு சொல்கிறது உனக்கு புரியலையா, வேணானா வேணாம், இந்த மாதிரி சில வார்த்தைகளை அவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்படி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணால் அவங்களுடைய மைண்டுக்கு போய் சேராது, ஆனால் காதுக்கு ஒரு ஒலியாக போய் சேரும். அது ப்ராக்டிக்கலாக சில சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம ஓட பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு காரணங்களை கூட்டணும், ரைட்? அதாவது கட்டளைகளை குறைச்சிட்டு நம்ம காரணங்களை கொஞ்சம் கூட்டணும். இப்போ அதை தொடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை தொட்டால் இப்படி ஆகும், இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி பழகலாம். ரெண்டாவது, அவங்களோட லிமிட் பண்ணுற விஷயங்களில் அவங்களோட சண்டை போடாதீங்க. ஒரு சில விஷயங்களை ஃப்ளெக்சிபிளாக நடந்துக்குங்க. அதுக்குன்னு எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல வரல. பாதுகாப்பு, மரியாதை, நல்ல பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயத்துலலாம் லிமிட்ஸ் இருக்கத்தான் வேணும். மூணாவதாக, அவங்க அமைதியாக இருக்கிற நேரம் அவங்களோட பேச ட்ரை பண்ணுங்கள். அவங்க கோபமாக இருந்தால் நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க அமைதியாக இருக்கிற நேரம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கேஷுவலாக அதை சொல்லிடுங்க. நாலாவது விஷயம் தான், நல்ல விஷயங்களை நம்ம கவனிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதாவது இப்போ பிள்ளைகள் எப்பயுமே தன்னை பெற்றோர்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. பலரும் வீட்டுக்கு வராங்கன்னு வைங்க, திடீர்னு அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோர் தன்னைத்தான் கவனிக்கணும்னு சொல்லி ஒரு சில சேட்டைகளை செய்வாங்க. நம்ம பிள்ளைகள் தவறு செஞ்சால் மட்டும் என்ன செய்கிறோம், கவனிக்கிறோம், அதை மட்டும் திட்டுறோம். அப்போ பிள்ளைகள் மைண்டில் இருக்கும், நான் ஏதாவது பிழை செஞ்சால் தான் அப்பா அம்மா என்னை கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ அவங்க நல்லது செஞ்சால் நம்ம கவனிக்காமல் விட்டால் அவங்க நல்லது செய்யாமலே விட்டுருவாங்க. ஸோ அவங்க அதுக்கு பிறகு மற்றவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணுமா இருந்தால், இல்லாட்டி அப்பா அம்மா என்னைய கவனிக்கணுமா இருந்தால் பிழையை தான் செய்வாங்க, தவறான விஷயத்தை தான் செய்வாங்க. அப்போ தான் அப்பாவோ அம்மாவோ என்னைய கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உருவாகிரும். இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்கள். அவங்க நல்லது செஞ்சாலும் அதை நீங்கள் கவனிக்கணும். அதை கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு அதை உணர்த்தணும். வாயால், வார்த்தையால், சிரிப்பால், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லணும். மை டியர் சில்ட்ரன், இந்த பெற்றோர்கள் உங்கள் மேலே கோபப்படுறது அவங்க உண்மையாக மனசில் உள்ள கோபத்தால் இல்லை, உங்களை கண்டிக்கணும், இல்லாட்டி உங்களுடைய எதிர்காலம் எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. இதனால் அந்த பேரண்ட்ஸுக்கும் உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அவங்க உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சனால, உங்களை ரொம்ப பிடிச்சனால தான் அவங்க இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறாங்க. இதில் என்னன்னா, அவங்க ரொம்ப அதிகமாக பல நேரங்களில் உங்களை பற்றி கவலைப்படுறாங்க. இதனால தான் இந்த கோபம் உருவாகுது. இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். டியர் பேரண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த பிள்ளைகள் எப்பயுமே பயந்து சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்கறதுக்காக நீங்கள் இடத்த கொடுத்துடாதீங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிடாதீங்க. அவங்க நம்பிக்கையோடு உங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் உருவாக்குங்க. பயங்காட்டி வளர்க்குற குழந்தைகள் சில நேரம் நம்ம முன்னாடி மட்டும் அவங்க சில விஷயங்களை கேட்கலாம், ஆனால் பின்னாடி வேறு மாதிரி நடந்துக்கலாம். ஆனால் நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட வளர்கிற குழந்தைகள் எந்த சிச்சுவேஷன்லையும் தவறி போயிட மாட்டாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே நல்ல டிசிப்ளின் உள்ள பிள்ளைகளாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஆனால் புரிதலோடு வளர்க்கப்படுற குழந்தைகள் வாழ்நாள் முழுதும் உங்களுடைய வார்த்தைகளை மதிக்கிறவங்களாக இருப்பாங்க. குழந்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறது பேரண்டிங் அப்படின்னு சொல்லி மிஸ்டேக்காக மட்டும் நினச்சிடாதீங்க. அந்த குழந்தைகள் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குற ஒரு தைரியத்தை வளர்க்குறோம்ல, இல்லாட்டி அந்த எண்ணங்களை அவங்களுக்குள்ளே நம்ம கொடுக்குறோம்ல, அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குறோம்ல, அதுதான் உண்மையான பேரண்டிங்.